தேங்க்யூ மேடம். மேடம், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இந்த பூஜை நல்லபடியா முடியும். அர்ஜுன் சார் பாத்தீங்களா? அர்ஜுன், என்னப்பா நீ ஏதோ சொல்ல வந்த? ஒன்னும் இல்லம்மா, பூஜை சாமான் எல்லாம் ரெடி. சரிப்பா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிம்மா. மீனாட்சி, இன்னுமா குளிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் வா. இதோ வரேன். என்ன பார்வையிலேயே ரொமான்ஸ் பின்னுது? அப்புறம் காலையிலே குளிச்சு முடிச்சு இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்தா ரொமான்ஸ் வராதா? வரும் வரும், வயிற்றுலே 2 போட்டா நல்லா வரும். சரி, நான் உன் தலைய தோட்டி விடுறேன். ஏன், எனக்கு கை இல்லையா? நான் துவட்டிக்க மாட்டேனா? இல்ல மீனாட்சி, தலை தோட்டலனா ஜலதோஷம் பிடிக்கும். நீ உட்காரு, நான் தோட்டி விடுறேன். வா. சரி சரி சரி, உட்கார். என்ன ஆனந்த், நான் தான் உங்களை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன்ல, அப்புறம் எதுக்கு இந்த பில்டப் எல்லாம்? ஹலோ, இது பில்டப்லாம் இல்ல. எல்லா பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஆசை தான். சாம்பிராணி போட்டா இன்னும் நல்லா இருக்கும், ஆசையா தான் இருக்கு. ஆனா இப்போ அது சாத்தியமே இல்லையே. ஏன், உனக்கு இது பிடிக்கலையா? பிடிக்கும், ஆனா இதெல்லாம் நான் அனுபவிச்சது இல்ல. அன்னைக்கு நீங்க சாப்பாடு ஊட்டி விட்டது, இப்போ இந்த மாதிரி தலை துவட்டுறது, எல்லாமே ஒரு அம்மா தன்னோட குழந்தைக்கு பார்த்து பார்த்து பண்ற மாதிரி இருக்கு. உங்களோட இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல நான் ரொம்ப சேஃப்டியா ஃபீல் பண்றேன் ஆனந்த். ஒரு பொண்ணோட அவசிய தேவையா தானே? அதுவும் என்ன மாதிரி அம்மா இல்லாத பொண்ணுக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறது வரும் ஆனந்த். சரி சரி, ஃபீல் ஆகாத. பொண்டாட்டியோட ஈரத்தலைய தோட்டி விடுறதும் அப்படியே அழகா சீவி விடுறதும் அதுல ஒரு சந்தோஷம், ஒரு அக்கறை, அவ்வளவுதான். அம்மி அரைக்கிறதுல இருந்து தலை துவட்டுற வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆனந்த். அது மட்டுமா, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு மீனாட்சி. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னொன்னா சொல்லித்தரேன். என்ன என்ன ஏகப்பட்ட விஷயங்கள்? அது வந்து இந்த பொங்கல் வைக்கிறது, பூரி போடுறதுன்னு நிறைய விஷயம் இருக்கு, அதை சொல்ல வந்தேன். என்ன பொங்கல் பூரி வடைன்னு சம்மந்தமே இல்லாம பேசுறீங்க? அதை விடு மீனாட்சி. இப்ப பாரு, இங்க பாரு, செமையா பண்ணிருக்கனா? டபுள் ஓகே. சரி, இதுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்ப? 100க்கு 100. அடேங்க அப்பா, மார்க் அள்ளி வீசுறியே. இந்த மார்க் இதுக்கு மட்டும் இல்ல ஆனந்த், நாம 2 பேரும் 2 நாளா ஒரே ரூம்ல இருக்கோம். கட்டிக்க போற காதலின்னு தெரிஞ்சோம், நீங்க என்கிட்ட எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்கல. ரொம்ப கண்ணியமா நடந்துக்கிட்டீங்க. இந்த காலத்துல இப்படி ஒருத்தன் புருஷனா கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு பொண்ணும் கொடுத்து வச்சிருக்கணும். இதுலதான் நீ தப்பா கணக்கு போட்டிருக்க. இந்த தொட்டி விடுறதே எதுக்குன்னா, அப்பப்போ அங்கங்க டச் ஆகும்ல, அதுக்குதான். இதெல்லாம் ஜென்ஸோட ட்ரிக்ஸ். அப்படியா? ஏய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அதானே பார்த்தேன். 2 நாள் ஒரே ரூம்ல கண்ணியமா இருந்ததையே பெருசா சொல்றியே. அண்ணனும் அண்ணியும் எவ்வளவு நாளா பழகிட்டு இருக்காங்க தெரியுமா? அண்ணி அண்ணன் மேல உயிரே வச்சிருக்காங்க. அதே மாதிரி அண்ணனுக்கும் உள்ளுக்குள்ள அண்ணி மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. அவங்க 2 பேருமே அந்த உரிமைய வெளிப்படையா எடுத்துக்காம கட்டுப்பாடோட இருக்காங்க. எனக்கு என்னவோ நம்ம காதலை விட அவங்க காதல் தான் பெருசுன்னு தோணுது.
உண்மைதான், நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்குன்னு நம்ம காதலையும் குறை சொல்ல முடியாது. அது வேற லெவல். வேற லெவல்னா? வேற லெவல்னா செம்ம யூத்தான லெவல்னு சொன்னேன். ஒத்துக்கிறேன். ம். நக்ஷத்ரா, நக்ஷத்ரா, தோ வரேன் மம்மி. சொல்லு மம்மி. என்னடி நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க? ஐயோ, நான் ரெடி ஆயிட்டேன் மம்மி. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. மம்மி, ஆண்டி சொன்ன மாதிரி நடந்துப்பாங்களா? புரியலேடி, என்ன சொன்ன மாதிரி? அதான் மம்மி, எந்த சிச்சுவேஷன்லயும் மீனாட்சிய மருமகளா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்களே, அத சொன்ன. இத பாரு, அண்ணி சொன்னா அவங்க பேச்சைய அவங்க மீற மாட்டாங்க. 100% அவங்கள நம்பலாம். இன்னைக்கு 2வது நாள் விளக்கு போடுற பூஜை. இது கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும். நிச்சயமா நடக்கும் மம்மி. அதான் அர்ஜுன் கிட்டயும் பேசியாச்சுல்ல. அர்ஜுன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். ஆனா அந்த குண்டம்மா இருக்காளே, அவ போன தடவை மாதிரி நிச்சயமா ஏதாவது சதி பண்ணிட்டு இருப்பா. இந்த தடவை மட்டும் ஏதாவது பண்ணி என்கிட்ட மாட்டுனா அவளை கத்தியால ஒரே குத்துதான். ஐயோ, என்ன மம்மி? அப்புறம் என்னடி, இங்க வந்து ஓசி சோறு தின்னுக்கிட்டு நமக்கு ஆப்பு வைக்குதுன்னா அதுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். இத பாரு, நீ ஜாக்கிரதையா இரு. ஆனந்த் கூடவே இருந்து நல்லபடியா விளக்கு போடு, புரியுதா? சரி மம்மி. உனக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் நடந்தாதான் இந்த வீட்டோட மொத்த சொத்தும் நம்ம கைக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம தான் இந்த வீட்டுக்கு ராஜா. நாம நினைச்சதான் இங்க எல்லாமே நடக்கும். மம்மி, அது மட்டும் இல்ல மம்மி, அந்த குண்டம்மாவையும் வசுவையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் மம்மி. கூடிய சீக்கிரமே நடக்கும்டி. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. அப்பா, ஐயோ என்ன கருமடி, எழுப்புறடி, எந்திரி 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 எந்திரி. பத்தியா 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 பத்தியா. அடியே, உன் பேர்ல மட்டும் தாண்டி லக் இருக்குது, ஆனா அதிர்ஷ்டம் இல்லவே இல்லடி உனக்கு. என் நேரம் குளிச்சு ரெடி ஆகி என்ன பாட்டி பிளான்னு கேப்ப, என் வயித்துல பாலை வாப்பன்னு பார்த்தா இப்படி படுத்து தூங்கியடி. நேரமாவது என்ன பாட்டி இது? நான் இப்பதான் ஆனந்த் மாமாக்கு எனக்கும் கல்யாணம் மாதிரி கனவு கண்டுட்டு இருந்தேன். நல்ல கனவு போய் கழிச்சிட்டு எப்போ பாட்டி? ஏண்டி லக்கி, வலைய வீசாம மீன் பிடிக்க முடியுமா? இல்ல பத்த வைக்காத அடுப்புல சமைக்கதான் முடியுமா? என்னதான் வயிறு பசியில கூப்பாடு போட்டாலும் ஆர்டர் பண்ணாம சாப்பாடு கிடைக்காதடி. அந்த மாதிரி தாண்டி இதுவும். எந்திரிடி லக்கி. என்ன பாட்டி இது? நல்ல கனவு கழிச்சிட்டியே. அடியே, பூஜையில வந்து கலந்துக்கிட்டு விளக்கு ஏத்தினா தானடி உனக்கு ஒரு நல்லது நடக்கும். அதுக்காக தானடி உன்னை எழுப்பி விட்டுட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு கனவு கண்டுட்டு இருக்கேங்கிறியே, அப்புறம் எல்லாமே கனவாவே போயிடும். ஐயோ, எந்திரடி பாப்பா. இத பாரு இலக்கியா, உன் வாழ்க்கை தூங்காம இருக்கணும் தான் இப்படி எல்லாம் நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நீ என்னடான்னா இப்படி தூங்குறதுலே குறியா இருக்க? இங்க பாரு லக்கிமா, உங்க அக்காவும் இருக்காளே, எவ்வளவு சூதனமா இருக்கா. நீயும் இருக்கியே, என்ன மாதிரியே ஏமாளியாவே இருக்கியேடி. ஏ இலக்கியா, இப்படி சோம்பேறித்தனமா இருக்காத, அதுக்கப்புறம் எல்லாமே சொதப்பிடும். ஏய், என் செல்ல பேத்தி நீ திட்டாத. பாரு லக்கிமா, இந்த தடவை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த ஏமாற்றமும் நமக்கு வந்துடக்கூடாது. உடக்கண்ணா போய் சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆயிட்டு வடக்கணும். என் தங்க பட்டுள்ள என் தங்க ஓடி செல்லும் தங்கமே. வா 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 வா, நான் மடிச்சு வச்சுக்கிறேன். வா என் செல்ல குட்டி, போ 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 போ. பாட்டி, நாம என்னதான் ரொம்ப உஷாரா திட்டம் போட்டாலும் அந்த வசுந்தரா குறுக்க பூந்து ஏதாவது பண்ணி அதை கெடுத்து விட்டுடுறா. போன தடவை அவதான் சாம்பிராணி புகைய போட்டு மீனாட்சிய விளக்கு போட வச்சுட்டா. இனிமே அந்த மாதிரி நடக்கவே கூடாது பாட்டி, ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த கடையநல்லூர் காந்திமதி என்ன சும்மா நினைச்சியா? கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும்பாங்க. அந்த மாதிரி இந்த காந்திமதி கிட்ட ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனி பிளான் இருக்கும்டி. பாட்டி, இப்ப என்ன பிளான் வச்சிருக்க? போன தடவை லக்கியால விளக்கு போட முடியல, ஆனா இந்த தடவை அவ போட்டே ஆகணுங்கிறதுக்காக புதுசா ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஏய், அங்க வா சொல்றேன். ஓ
சலாம் அலைக்கும்மா. மலைக்கும் சலாம் பாய். பாட்டி யார் பாட்டி இது? பார்க்கவே பயமா இருக்கு. இவர்தான் காதர் பாய். மத்த விஷயத்துல நான் அப்புறம் சொல்றேன். எடு எடு எடு. இந்தாங்கம்மா. அது ரொம்ப சந்தோஷம். போயிட்டோம். ஜாக்கிரதை. ஓகேம்மா. என்ன பாட்டி இது? சாதாரண ஊதுபத்திக்கு போய் 2000 ரூபாய் பணம் கொடுத்துருக்க. காசு ரொம்பவே விளையாடுது போல இருக்கு. ஆமாண்டி, என் பேத்தி இந்த வீட்டுல துள்ளி விளையாடணுங்கிறதுக்காகத்தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன ஊதுபத்தி? சாமிக்கு ஏத்துற ஊதுபத்தி. அதுதான் இல்ல, சாமிக்கு ஏத்துற சாதாரண ஊதுபத்தி இல்லடி இது. இந்த ஊதுபத்தியை ஏத்தி வச்ச மறு நிமிஷமே சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் லபக்கு லபக்கு லபக்குன்னு மயங்கி விழுந்துருவாங்க. ஐயோ பாட்டி, அப்ப நாமளும் மயங்கி விழுந்துருவோமா? அதுக்கு தாண்டி இது பாட்டி, இது என்னது? அடியே, இந்த மயக்க மருந்து கலந்த ஊதுபத்தியை சுவாசிச்சு மத்தவங்க எல்லாம் மயங்கி விழும்போது நாம மயங்கி விழக்கூடாது இல்லையா? அதுக்காக தாண்டி இது. இதை எடுத்து மூக்குல அப்படி லைட்டா தடவிக்கிட்டா போதும். அடியே, அதுக்கப்புறம் எவ்வளவு புகை வந்தாலும் நமக்கு மட்டும் மயக்கம் வரவே வராது. சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமா நம்ம லக்கிய கூட்டிட்டு போய் அழகா விளக்கேத்த வைக்கணும். பாட்டி, இதுல ஏதோ சொதப்பல் இல்லல்ல? நிஜமாவே இந்த பாட்டில் இருக்கிற சென்ட நம்ம இழுத்தோம்னா நமக்கு மயக்கம் வராதுல்ல? கண்டிப்பா வராதுரி. இன்னைக்கு என் பேத்தி விளக்கேத்துறதுக்கு முன்னாடி மொத்த பேரும் மயங்கி விழ போறாங்க. அதுக்கப்புறம் அவ விளக்கேத்த போறா. சரி சரி வா, டைம் ஆச்சு. சரி சரி வா போலாம் வா. மீனாட்சி, மீனாட்சி, ஏன் அப்படி பாக்குறீங்க? இந்த சாரியில எப்படி இருக்க தெரியுமா? செம்ம அழகா இருக்க. வேற லெவல்ல இருக்க. என்ன வேற லெவல்? அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரி இருக்க. நீங்களும் தான். அப்படியா? அப்படியா? ஆமா. பொய் சொல்லாத. உண்மைதான். ஆனந்த், ஆனந்த், ஆனந்த். இதெல்லாம் வெக்கம் வேற. இங்க பாருங்க ஆனந்த், மீனாட்சி, போன தடவை நம்ம பிளான் பண்ண மாதிரியே அழகா விளக்கு போட்டாச்சு. ஆனா இந்த தடவை அது சாத்தியம் இல்ல. ஏன், நீ என்னாச்சு? என்னக்கா அபசகுணமா பேசுறீங்க? அபசகனமாலாம் பேசல, இங்க நடந்துட்டு இருக்கிறத தான் சொல்றேன். இனியாக்கும் என் பாட்டிக்கும் மீனாட்சி இங்க இருக்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. என்ன நீ சொல்றீங்க? எப்படி தெரிஞ்சது? நாம தான் பக்காவா டிராமா போட்டு எல்லாத்தையும் சமாளிச்சிட்டோமே. தெரிஞ்சிருச்சு, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். அதனால உங்களை விளக்கு போட விடாம இனியா நிறைய தடங்கள் கொடுப்பா. அதை தாண்டி நான் உங்களை விளக்கு போட வைக்கிறேன். நீங்க செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கண்ணே. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா மீனாட்சிக்கு தான் அந்த நம்பிக்கை இல்ல போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. எனக்கு உங்க மேல எப்பவுமே நம்பிக்கை நிறைய உண்டு. பீரோக்குள்ள ஒளிய வச்சு பக்குவமா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து இது வரைக்கும் என்ன ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, விளக்கு போட வைக்க மாட்டீங்களா என்ன? சரி ஆனந்த், நான் முதல்ல வெளியே போறேன், அப்புறமா நீங்க வாங்க. நான் சொல்றப்போ மீனாட்சி வெளியே வரட்டும், ஓகேவா? ஓகே அண்ணி. கிளம்பிட்டாங்க. அண்ணி தான் வெளியே போயிட்டாங்கல்ல, நாம இன்னொரு தடவை முட்டிக்கலாமா? அக்கா இவ்வளவு சொல்லிட்டு போயிருக்காங்க, போங்க போங்க. சரி ஓகே, நீ பத்திரமா இரு. நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ வெளியே வா, ஓகேவா? போங்க. சரி.
இப்ப எப்படி விளக்கு போடுறேன்னு நானும் பாக்குறேன். என்ன மீனாட்சி? அக்கா, அந்த இனிய ரூம் கதவை வெளியில லாக் பண்ணிட்டா. நீ கவலைப்படாத மீனாட்சி, நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. சரி. அண்ணி என்னாச்சு? ஏன் இவ்வளவு வேகமா வரீங்க? அதுவா, இனியா மீனாட்சியை உள்ள வச்சு பூட்டிட்டாளா ஆனந்த். ஐயோ, என்ன சொல்றீங்க அண்ணி? ஆமா ஆனந்த், மீனாட்சி தான் ஃபோன் பண்ணி சொன்னா. நீங்க வெளியே வந்ததுமே இனியா ரூம பூட்டிட்டாலாம். இப்ப என்ன நீ பண்றது? அந்த இனியா அண்ணனையும் அம்மாவையும் கூட்டிட்டு வந்து மீனாட்சி இங்க தான் இருக்கான்னு காமிச்சிட்டானா நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம். நீ அதான் அவளுக்கு அவளே சூனியம் வச்சுக்கிட்டாளே, மாட்டி விடாம என்ன ஜெயிக்கணும்னு சவால் விட்டுருக்கா. அதனால காட்டி கொடுக்கலாம் மாட்டா. ஆனா விளக்கு போட இப்ப நம்ம மீனாட்சியை வெளியே கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலான்னு மட்டும் யோசிங்க ஆனந்த். ஒண்ணுமே புரியல நீ. பேசாம பூட்ட உடைச்சிடலாமா? அது அவ்வளவு சுலபமான வேலை இல்ல ஆனந்த். எனக்கு வேற வழி தெரியல நீ. அந்த இனியாவை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. சரியான பிடிவாதக்காரி. நேரம் பார்த்து கவுத்து விட்டா பாத்தீங்களா? அதெல்லாம் யாரையும் கவுக்க முடியாது ஆனந்த். நம்ம புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டா இது எல்லாம் தூசி மாதிரி ஊதி விட்டுறலாம். அண்ணி இனியா யார் சொன்னாலும் கேட்க மாட்டா. அண்ணன் சொன்னா மட்டும் தான் கேட்பா. அண்ணனா? இந்த விஷயத்துக்கு எல்லாம் உங்க அண்ணன் தேவையில்லை ஆனந்த். உங்க அண்ணனோட போன் மட்டும் போதும். என்ன நீ சொல்றீங்க? அண்ணன் போன் மட்டும் போதுமா? ஆமா ஆனந்த், நீங்க போய் உங்க அண்ணன் கிட்ட இருந்து எப்படியாச்சும் அவரோட போனை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க நீ. இந்த வேஸ்ட் வேற இடுப்புல நிக்கவே மாட்டேங்குது. உங்க ஆனந்த், நான் வேணா வெளியே வெயிட் பண்றேன். சரி அண்ணி. அண்ணன் இருந்து போனை எப்படி வாங்குறது? அண்ணா வாடா. நீயும் வேட்டியா? ஆமாண்ணே. வெரி குட் வெரி குட். எனக்கு தான் இடுப்புல நிக்கவே மாட்டேங்குதுடா. நீ ரெடி தானே? நான் ரெடி தானே. அண்ணா உங்க போன் மட்டும் கொஞ்சம் கொடுங்களேன். எதுக்கு? இல்லண்ணே, நான் அர்ஜென்ட்டா ஒரு மெயில் மட்டும் சென்ட் பண்ணணும். அதானே என் மொபைல்ல இருந்து போக மாட்டேங்குதா, அதான் உங்க மொபைல்ல இருந்து அனுப்பலான்னு. ஓ இந்தா. ஓகே, அனுப்பிச்சு விடு. வரேண்ணே. அண்ணி இந்தாங்க நீ போனு. அண்ணி இந்த போனை வச்சு என்ன பண்ண போறீங்க? நீங்க கொஞ்சம் பேசாம வரீங்களா? வாங்க. என்ன நீ? ஐயோ அண்ணி, என்ன பூட்டின ரூம்குள்ள போனை தூக்கி போட்டீங்க? ஆனந்த், நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலையா? எல்லாம் கரெக்டா நடந்துடணும். ஆனா